வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜனவரி 24 இன்றைக்கி நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறோம்ப்பா இந்தியாவில். இந்த டே எதுக்காக உருவாகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கான மிகப்பெரிய அடிமைத்தனம்ன்றது அதிகமாக நடந்துகிட்டே இருந்தில்ல. அதெல்லாம் கூட சொல்லுவாங்களே, அடுப்புதும் பெண்ணுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக நடந்துட்டு இருந்த காலகட்டம். அவ்வளோ ஏங்க, நம்மளே சின்ன வயசாக இருந்திருப்போம், நிறைய பார்த்துருப்போமே. பொண்ணுங்களாம் கொஞ்சம் சத்தமாக சிரிச்சா கூட எதுக்காக இப்படி சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுவாங்க, அடிப்பாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு அப்புறம் நீ எதுக்கு படிக்க போகிற, என்ன பண்ண போகிற, யார் எவருன்னு கட்டி கொடுத்து தான் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை இருந்தது. ஒரு 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளில வருதுன்றதே பெரிய விஷயம். இதெல்லாம் ரொம்ப வருஷங்களுக்கு நம்ம முன்னாடி சொல்ல, ஜஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி நினச்சி பாருங்களேன். அப்போவே இந்த அளவுக்கான ஒரு பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருந்ததில்ல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1994 நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கருக்கலைப்புக்கு ஒரு தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா பெண் குழந்தைங்களாம் பிறந்துட்டாங்கன்னா உடனே எடுத்து போய் கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது அப்படின்றது ஒரு வழக்கமாக வச்சிருந்து, யார் வளர்த்து பெரிய ஆளாகி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, நகநட்டெலாம் போகிறதுன்ற ஒரு பயத்தில் இதெல்லாம் பண்ணாங்களா என்ன ஏதுன்னு தெரில. அது என்னவோ பெண்களுடைய பிறப்பை மட்டும் ரொம்பவே கொச்சையாக பார்த்த ஒரு சமயமாக அது இருந்தது. ஆனால் பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் அத்தனை பேரை தேடி ஓடி போவோம். இதெல்லாம் என்னடா இது ஒரு கொடுமையாக இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிச்சு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அப்போ வந்து இந்த தடை சட்டத்தில் கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு மறைமுகமாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துச்சு. எல்லாத்துக்குமே காரணம் அடிப்படை இந்த படிப்பு தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலைன்றது மாறி இருக்கு. இருந்தாலுமே கூட இன்னைக்கு அவங்களுக்கு அந்த ஈக்குவலான ரைட்ஸ் அப்படின்றது சில இடங்களில் மறுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ஓவர் கம் பண்ணணும். பெண்கள் வந்து தனித்து நிற்கக்கூடிய ஒரு ஆட்கள்லாம் கிடையாது. அவங்களுமே ஆண்களுக்கு இணையான ஒரு பர்சன் தான். இன்னைக்கு எல்லா விதமான துறைகள்லையும் அவங்களுடைய வளர்ச்சின்றது இருக்குது. அதில் வந்து பெண்களும் வந்து ஈக்குவலாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னமும் சில இடங்களில் அங்கீகாரம் கிடைக்காம இருக்கக்கூடிய இடங்களுக்காக இருக்கட்டும், அண்ட் இன்னும் சில பெண்கள்லாம் வந்து வீட்லேயே வந்து பயந்துக்கிட்டு இருக்கிறாங்களே, இன்னுமே ஒரு சில கிராமப்புறங்களாக இருக்கட்டும். அது கிராமப்புறங்கள் நான் குறிப்பிட்டு அந்த இடங்களை மட்டும் சொல்ல, எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. இருந்தாலுமே இந்த எஜுகேஷனு இல்லாட்டி ஒரு ஆணுக்காக பயந்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் உங்களுக்கும் நிறைய சட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் எதுக்காகவும் பயப்பட தேவையில்ல. சும்மா வீரத்தமிழச்சியாக வந்து நில்லுங்க. உங்களுக்கான ஒரு இடத்த, உங்களுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கான வழிகள் என்னமோ, நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க படிங்க, எந்த துறையில் சாதிக்கணும்னு நீங்கள் சாதிங்க. ஏன்னா நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஆள் தான் இந்த உலகத்தில், ஆண்களுக்கு இணையானவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கக்கூடிய, ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு நாளாகவுமா இந்த நாளை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இந்தியாவில் ஜனவரி 24. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம்ப்பா. இந்த நாள் உருவானது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடில் கிட்டத்தட்ட 250 மில்லியன் பேர் வந்து படிப்பறிவு இல்லாமல், படிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் வெளில வந்துச்சு. இது வந்து எப்பயோ நடந்திருந்தால் கூட பரவாயில்ல, 2018 இந்த விஷயம் வெளில வந்தது. அப்போ மிகப்பெரிய அதிர்ச்சின்றது உலக நாடுகளுக்கு ஏற்படுச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஐநா எல்லாம் ஒன்றா சேர்ந்து, ஐக்கிய நாடுகள் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வை நம்ம பண்ணி ஆகணும். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம். ஏன்னா கல்விங்கிறது ஒரு தனி மனிதனுடைய உரிமை மட்டும் இல்லை, இது உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களுடைய உரிமை. எல்லா நாட்டுக்கும் இது பொருந்தும், எல்லா இடத்துக்கும் இது பொருந்தும். இப்படிப்பட்ட ஒரு உரிமையை மக்களுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். அது வந்து நல்ல தரமான கல்வியாக இருக்கணும், எல்லா குழந்தைகளும் படிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு நோக்கத்தை வந்து ஐக்கிய நாடுகள் சபை எல்லாமே ஒன்றா சேர்ந்து பண்ணாங்கப்பா. அப்படி வந்து ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா 2018 பெல்ஜியத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் மாதங்கள் நடந்தது. இருந்தாலுமே அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு நம்ம ஒரு டேட்டை உருவாக்கிடலாம், அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 24 ஒரு டேட்டை வந்து அவங்க சூஸ் பண்ணாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா 2030 நம்ம எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய போகிறோம், அதுக்கான வழிகள்லாம் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு இப்போ நம்ம ப்ராசஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் 2030 ஒரு மிகப்பெரிய இடத்த நம்ம அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் இதுக்கான எல்லா விதமான நடவடிக்கைகளையும், அதாவது எஜுகேஷன் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ப்பா. அவ்வளோதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா உருவான ஒரு தினமாக இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் ஜனவரி 24. நெக்ஸ்ட்டு ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரான், சோமாலியா, சூடான், மெரிட்டோனியா இந்த நாடுகள்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. அதுலேயும் ஈரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து அலி ஈஃபின் ஹவி தாலிஃப் அவங்களுடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரானில் சொல்லப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகமது அவங்களுடைய பையனாக இவர் பார்க்க போகிறாங்க. இவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, உசைன் அசைன் அப்படின்ட்டு. இவருடைய ஒய்ஃபோட பேர் வந்து பாத்திமா அப்படின்னு சொல்லிட்டு.
ஏன் இவருடைய இந்த வரலாறுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரானை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் இந்த நபிகள் கூடயும் அண்டு குரான் இருந்த அந்த சமயத்தில் அவங்க கூட இருந்தவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் எழுதின அந்த பதிப்புகளுக்கு பேர் தான் வந்து ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா இவருடைய பேர் வந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கார். இவர் காரணம் என்னென்னா, இவர் ரொம்ப வீரமிக்க ஒரு பர்சனாக மட்டும் இல்லாமல் ரொம்ப இரக்க குணம் வாய்ந்த ஒரு பர்சனாக இருந்திருக்காரு. அதாவது எதிரிகளுக்கு வந்து சண்டை போட போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக கூட வேண்டுவார். அந்த அளவுக்கு ரொம்பவுமே அழகான மனம் கொண்ட ஒரு பர்சனாக இருந்திருக்காரு. அதே மாதிரி இவர் கடைசி வரைக்கும் வேறு எந்த திருமணத்தையும் பண்ணிக்கல. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து வேறு திருமணங்கள்லாம் பண்ணிக்கலாம், ஆனால் இவர் பண்ணிக்கவே இல்லை. ஃபாத்திமாக்காக மட்டுமே வாழ்ந்திருக்காரு. அதே ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா. இப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா அலி இஃபின் ஹவீத் அலிஃப் அப்படின்ற ஒரு பர்சன். இவங்களை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த பர்சனை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஈரான், சோமாலியா, சூடான், மெரிட்டோனியா ஜனவரி 24. நெக்ஸ்ட்டு அலசிடாஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு பொலிவியாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குட்டையாக சிரிச்ச முகத்தோட குண்டாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள். எங்கேயும் கேட்ட மாதிரி எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குல்ல, கரெக்டுங்க, நம்மளோட குபேர பொம்மை அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இவங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மையை பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் மீசெல்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா காஸ்டியூம் ட்ரெண்டிங்கான ட்ரெஸ்ஸாக இருக்குது. அண்ட் உடம்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. இந்த பொருட்கள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா உடனே சின்னதாக ஒரு பொம்மை மாதிரி வாங்கி அந்த சாமிகிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து நமக்கு தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலங்காலமாக இருந்திருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட இருந்திருக்கு. அதுலேயும் பெரு, சிலி, அர்ஜென்டினா மாதிரியான பகுதிகள் வந்து பழங்குடி மக்கள் தான் வந்து இது ஃபாலோ வருஷம் இருந்திருக்காங்க. அண்ட் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுடைய ஆதிக்கம்ன்றது அதிகமாக வர ஆரம்பிச்சுது. அவங்களுடைய அந்த மதம் சார்ந்த திணிப்புகள்ன்றது நிறைய இருந்ததுனால இதனோட வழிபாடுன்றது ரொம்ப குறைய ஆரம்பிச்சுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் இவங்களுடைய எழுச்சிகள்லாம் வந்ததுக்கப்புறம் அண்ட் இதுக்கும் சில பேர் வந்து ஆதரவுகளை தெரிவிக்கிறாங்க. அப்படி ஆதரவு தெரிவித்து அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இது டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அந்த இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு என்ன தேவை, பணம் வேணும்னா பணம், இல்லாட்டி பொருள் வேணும்னா பொருள், என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இந்த சாமி மேலே போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பொம்மையாவோ இல்லை ஏதாவது ஒன்று அது ஒரு அறிகுறியாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் திரும்பி கிடச்சிரும், அந்த கடவுள் நமக்கு கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் அலசிடாஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு பொலிவியா ஜனவரி 24. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மொபைல் ரீசைக்ளிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம்ப்பா. அண்ட் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறோம். மொபைல் யூஸ் பண்ணாதவங்களே இந்த உலகத்தில் யாருமே இல்லை. 6வது விரலாக பேனா வேணும்னு கேட்ட காலம் போய் 6வது விரலாக இப்போ மொபைல் இருந்தால் போதுன்ற அளவுக்கு மாறி போச்சு. ஏன்னா குழந்தைங்களே இப்போ சோறு ஊட்டுறதுல மொபைலை பார்த்து சோறு ஊட்டுறோம், அந்தளவுக்கு மாறி போச்சு. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல்லாம் வந்து கெட்டு போச்சு, வீணாக போச்சு அப்படின்னா அது என்ன பண்ணோம், ரீசைக்கிள் தானே பண்ணோம். ஆனால் அதெல்லாம் எங்கே போகுது, எல்லாம் குப்பையாக போகுது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 மில்லியன் குப்பைகளில் போயிட்டுருக்கு இந்த மொபைல்லாம். அதை வந்து நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி ஆகணும். ஏன்னா இதெல்லாமே வந்து சாதாரண விஷயம் இல்லை, இதெல்லாமே வேஸ்ட்டாக போய் சேரக்கூடிய ஒன்றா இருக்குது. அதனால் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா 0.034 கிராம் வந்து தங்கம் இருக்குமா. தங்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் உடனே ஃபோன் வச்சு எடுத்து போய் கடலில் குத்தலாம்னு நினைக்காதீங்க. அது 0.034 தான், ரொம்ப மைனூட்டாக தான் இருக்கும். ஆனால் சிறுதுளி பெருவெள்ளங்கிற மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 72 பவுண்ட் வரைக்கும் இது வரைக்கும் தங்கம் வந்து வேஸ்ட்டாக போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்வே எடுத்துக்கிறாங்கப்பா. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ரீசைக்கிளிங்கிற ஒரு மெத்தடே பார்த்தீங்கன்னா வெறும் 15% தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். மீதி இருக்கக்கூடிய 85% என்ன ஆகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இது நம்மளுடைய சூழலுக்கும் நம்முடைய வாழ்வியலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கூட ஏற்படுத்தலாம். அதனால் இதை வந்து ரீசைக்கிள் முறையாக பண்ண வேண்டியது கரெக்டான ஒரு விஷயம் சொல்லிட்டு ஜேன் குடா இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு வந்து முன்மொழிகிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இவங்களும் ஒரு ரிசர்ச் சென்டர் தான். அந்த மாதிரி ரிசர்ச் சென்டரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோனெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போட்டுறாதீங்க, அது ரீசைக்கிள் முறையாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மொபைல் ஃபோன் ரீசைக்கிளிங் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் ஜனவரி 24. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோபியஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறோம்ப்பா. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட முடியாது, இது ஒரு விதமான குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிறப்பால் நரம்பியல் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தினால குழந்தைகள் எப்படி பிறப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய முகத்தில் ஒரு ஒழுங்கற்ற ஒரு நிலைமையானது இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய வாய்ப்பகுதிகளில் தசைகள் மேலெழும்பி இருக்கலாம், அல்லது கண் பார்வையானது ஒரே இடத்துல இருக்கும், அது திரும்பாமல் இருக்கும். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய இந்த ப்ராப்ளத்தை கண்டறிஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பால் ஜூலியஸ் மோபியஸ் அப்படின்ற ஒரு பர்சனை. இவர் வந்து பேராசிரியராக இருந்தார் 1888. இவருடைய இந்த பிறப்பை வந்து நினைவு கூடணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா, அதுக்காக வந்து ஒரு அனுசரிப்பாக தான் இந்த நாளை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு டேவா, இதெல்லாம் எதுக்காக நம்ம அனுசரிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும்ல. நம்ம எப்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசும்பொழுதும் அதனுடைய தேவைன்றது நமக்கு அதிகமாக இருக்கும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா அதனுடைய தீர்வுன்றது நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபோனுடைய அதிகமான ஒரு தேவை அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதில் ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம்.
இருக்கும்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். இப்படிப்பட்ட ஒரு டே இருக்குது, இதனால் வந்து குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நரம்பியல் அளவில் பிரச்சனைகள்ன்றதுலாம் இருக்குது. இதில் ஒரு பெரிய விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்த ஆரம்பிச்சோன்னா இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கான பர்சன்ஸும் வளர்ந்து வருவாங்க. அதனால தான் இந்த டே வந்து இவங்க வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா மோபியஸ் சிண்ட்ரோம் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறோம் ஜனவரி 24. நெக்ஸ்ட் யூனிஃபிகேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ரொமானியா செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலெக்சாண்டர் அயோன் கூசா அப்படின்ற ஒரு பர்சன் 1862 என்ன பண்ணிக்கிறாருன்னா மோல்டா வாலாச்சி அப்படின்ற 2 பகுதியாக பிரிஞ்சு இருந்த இந்த பகுதியை ஒன்றா சேர்த்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து பிரிஞ்சு இருந்த ஒரு நாடாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து 2 நாட்டுக்குமே, அதாவது 2 பகுதிக்குமே பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாக இருந்தார். 2 பகுதியுமே வந்து இவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்ததனுடைய விளைவு தான் பார்த்தீங்கன்னா இந்த நாடு சேர்ந்ததுக்கான காரணமே. இது வந்து பார்த்தீங்கன்னா 1840 வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, நான் முடியல, இவர் தான் கடைசியாக வந்து பண்ணி வச்சிருக்காரு. இவர் பண்ண விஷயங்களில் மிகப்பெரிய இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனாலே பார்த்தீங்கன்னா 2 பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இவர் வந்து அந்த 2 பகுதியும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2 பகுதியும் ஒன்றாவும் ஜாயின் பண்ணிட்டார். இருந்தாலுமே இவரோட முரண்பட்ட சில கருத்துக்கள்லாம் வந்து பிடிக்காமல் போய் இவரோட நடவடிக்கைகள்லாம் வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆட்சியும் விலகிட்டாங்க. இருந்தாலுமே கூட இவர் பண்ண இந்த காரணம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ருமானியா அப்படின்ற ஒரு இடம் உருவாகிருக்குன்னா அது காரணம் இவர் தான் அதை சேர்த்து வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம், அவருக்கு நம்ம மதிப்பு கொடுத்தாகணுன்றதுக்காக உருவாக்கப்படுத்தினா யூனிஃபிகேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ருமானியா ஜனவரி 24. நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேச டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறோம்ப்பா. இது என்னன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் உருவான அந்த டே தான். இன்னைக்கு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4வது மிகப்பெரிய மாநிலமாக இது இருக்குது. ஆக்ரா அப்புறம் மற்ற சில பகுதிகளை சேர்த்து 2017 ராம் நாயக்கால உருவாக்கப்பட்டது தாங்க இந்த இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 மில்லியன் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய நிலப்பரப்பில் 7% இங்கே இருக்குது. அவ்வளோ பெரிய இடம். அதுவும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான இடம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இப்படிப்பட்ட இடம் வந்து உருவானது, அதாவது இந்த ஒரு மாநிலம் உருவான இந்த டே தான் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் இந்தியாவில் ஜனவரி 24. விழுகிற இடத்த பொறுத்து தான் விதையோட வளர்ச்சியும் அதோட மதிப்பும் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட சிந்தனைகளுடைய அளவை பொறுத்து தான் நம்மளோட மதிப்பு தீர்மானிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் எங்களால் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது உங்கள்கிட்ட விடைபெறுது. நான் உங்கள் பாண்டியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.